ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்றைக்கி ஆட்டுக்குடலில் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. குடல் மட்டும் வாங்கினா போதும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு குழம்பு ஈஸியாக சீக்கிரமாக சமைச்சிடலாம். ஆட்டுக்குடல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வயிற்றில் உள்ள புண்ணு, குடலில் உள்ள புண்களை சரி செய்ய ஆட்டுக்குடல் ரொம்ப உதவியாக இருக்குது. 1 கிலோ ஆட்டுக்குடல் எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா, சால்ட்டு, ஆயில், வாட்டர், கோகனட், கொஞ்சம் ஸ்பைசஸ். ஆட்டுக்குடலை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். அதோட 3 பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதோட சேர்த்து நல்லா மிக்சியில் ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்ச தேங்காய் துண்டுகளை அதோட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய துண்டு பட்டையை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஏலக்காய், கிராம்பு அதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காய தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தேங்காய் விழுதையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குடல் குழம்பு வைக்க வைக்கலாம். ஒரு சிலருக்கு தேங்காய் அரைச்சி வச்சுன்னா பிடிக்காது. அவங்க இந்த தேங்காய் விழுதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். தேங்காய் போடலனாலும் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதில் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் எண்ணெயில் பொரியட்டும். இப்போ அரைச்சி வச்ச வெங்காய, தக்காளி, பச்சை மிளகாய் விழுதை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சனால இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ அதோட கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நம்ம ஆயில் தனியாக பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடும். இப்போது இஞ்சி பூண்டு விழுதை அதோடு சேர்த்து திரும்பவும் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்குடலை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா போட மறந்துட்டேன். ஸோ அதனால் கரம் மசாலா இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குடலை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை வச்சு மூடி விசில் போட்டுடலாம். குடல் குக்கரில் நல்லா 10 விசில் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த குடலை நம்ம இட்லி, தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்துக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தையுமே சாப்பிட்லாம். இந்த மெயின் டிஷ்ஷாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை சைடு டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும். ஸோ வாரத்துக்கு 2 நாளாவது குடல் எடுத்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. மட்டன் குழம்பை விட ஆட்டுக்குடல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். வீட்டிலேயே சமைச்சு கொடுங்க. சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். Thank you viewers. Thanks for watching this video.
Next recipe will be coming soon. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.